ஏ ராக்கோலி அண்ணே அந்த நாம கட்டிக்கு ஒரு போன போடு. ஹாய் ஜிமிக்கி. ஐ லவ் யூ. ஐயோ போன் அடிக்குது. என்ன ஸ்பீக்கர்ல போடுங்க. இத போறேன். ஹலோ நாம கட்டி நாராயணன் பேசுறீங்களா? சொல்லுங்க. உங்க ஜிமிக்கியை நான் தான் அமுக்கிட்டு வந்திருக்கேன். என்னது ஜிமிக்கே அமிக்கிட்டு வந்தியா? அட பாவி, அப்ப நாய் நலவாரியன்னு வந்தது. என் நாயை தூக்கிட்டு போனதெல்லாம் நீதானா? சாட்சாத் இந்த நாய் சேகர் தான். நாய் சேகர? அட பாவி, நாய் திருடன்னு சொல்றா. ஏய் ஏய் லூசு மாதிரி பேசாதே மேன். என்னது லூசா? 50,000 ரூபாய் சர்வீஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு உன் நாயை காப்பாத்தி கூட்டி போறதுக்கு வழிய பாரியா கேரட். 50,000? டேய் நான் என்ன திருப்பதி குறுக்கலாடா? திருப்போரூர் குறுக்கல் தானடா. என்கிட்ட ஏதுடா அவளை பணம்? நீ குறுக்களோ சறுக்களோ அதை பத்தி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஓ நாயை கெச்சு போட்டு தூக்கிருக்கேன். ஏண்டா 2 பிஸ்கெட்டை பிச்சு போட்டிருந்தாலே அதுவா வந்திருக்கு மேடா. இதுக்கு எதுக்குடா ஸ்கெட்ச் எல்லாம் போட்டீங்க? சரி உனக்காண்டி ஒரு 8 டிஸ்கவுண்ட் பண்ணி தர்றேங்கிறேன். 49,999 ரூபா 50 காசை ஒரு பண்டலா கட்டி பல்லாவரம் மலை மேல ஏறி கொண்டாந்து கொடுத்துரு. இங்க குடு. சேகரு, நான் மாமி பேசுறேன்பா. யாரு மாமியா? என்ன மாமி? மாமா கட்டில் மேல ஏறியே பல வாரம் ஆச்சு. அவரை போய் பல்லாவரம் மலை மேல ஏற சொல்றியேப்பா. ஏன் மாம்சுக்கு என்னாச்சு? அவருக்கு 2 முட்டியும் போயிடுத்து, 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுத்துப்பா. 2 கிட்னியும் பிளாஸ் ஆயிடுச்சா? ஆமா. ஒரு கிட்னாப்பர்ட்ட எதுக்கடி ஏன் கிட்னி பத்தி பேசிக்கிட்டு இருக்க? டேய் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க வரணும் அத மட்டும் சொல்லு. மாமா இனிமேல் நான் உங்களை டீல் பண்ண விரும்பல. ஏதாவது நான் மாமிகிட்டே பேசி முடிச்சுக்கிறேன். மாமி இனிமேல் இந்த மேட்டர் நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. அவர்கிட்ட போன புடுங்க குடுங்க. நான் அவன்கிட்ட பக்குவமா டீல் பண்ணிக்கிறேன். பக்குவமா டீல் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன ஃபீல் பண்ண வச்சிராதடி. நீங்க சத்து சும்மா இருங்கோ. நான் எங்கடா வரட்டும்? மாமி உங்களுக்காக நான் மனசு இறங்கி அடிவாரத்துக்கு வந்துடுறேன். நீங்க என்ன பண்றீங்க? நான் சொன்ன பேமெண்ட் எடுத்து நேர மலை அடிவாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா அங்க ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அதை மெல்ல திறந்து உள்ள வச்சிருங்க. மத்தல நான் மாமி மாமி அப்படியே வரும்போது ஆத்துல கொஞ்சம் புளியோரையும் பொங்கலையும் பார்சல் கட்டிக்கிட்டு சீக்கிரமா வந்துருங்க. எடுத்துட்டு வரேன்டா அம்பி. சரி மாமி. हम तुम मेरे कमरे में बंद हो हैप्पी हैप्पी होया है. போஸ்ட் பாக்ஸ் கிட்ட வந்துட்டேன். முதல்ல பண்ணிட்டு உள்ளவே. சரி வெச்சிட்டேன். பக்கத்துல குப்பை தொட்டி இருக்குல்ல, அது உள்ள நாய்க்கு எடுத்துட்டு போ. சரி. ஐயோ ஜிம்கி, ஜிம்கி, ஜிம்கி. போலாமா? என்னடா பசங்களா போஸ்ட் பாக்ஸ் வந்துருச்சா? வெரி குட். மாமி கரெக்டா வந்து போட்டுச்சுல்ல. மாமி நம்ம மாமி இல்ல. ஆமா அங்க என்ன கிரவுடு? அவதான் டிரைவரு. நமக்கு டெய்லி புது புது கார்லாம் சப்ளை பண்ணுவான்ல. ஆனா அவனுக்கு இதுவரை டீசல் கூட காசு கொடுக்கல. ஓ இன்னைக்கு 9,000 ரூபாய் குத்தாதான் போவான். ஓகே. அந்த ஆசாமி யாரு? அண்ணா அவங்க மெஸ்ஸுண்ணே. நான் திங்கிறது முழுகிறது எல்லாமே என்ன மட்டன் சிக்கன் எல்லாம் 4,000 ரூபாய் கொடுக்கணும்ண்ணே. கொடுத்துருங்க. அப்ப அவங்க எல்லாரும் செட்டில் பண்ணிட்டு மிச்ச பேமெண்ட் பூரா நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ல போட்டுருங்க. ஓகே கண்டிப்பா போட்டுடலாம். அம்மா பாக்ஸ் ஓபன் பண்ணு. இந்த அத புடி. என்ன ஒரு ஸ்பூன் பொங்கல் தான் இருக்கு? ஒரு ஸ்பூன் பொங்கலா? டேய் அதுல எத்தனை ஸ்பூன் இருக்கு பாரு. இந்த பாக்குறேண்ணே. என்ன விபூதி குங்குமம் தான் இருக்கு. புளியோர எங்க இருக்கு பாறா? விளையாடுறாங்களா? அண்ணே உள்ள ஒரு கவர் இருக்குண்ணே, எடுக்குவா? கவர் இருக்குல எர்ரா. அது என்ன செக்கா இருக்கும்? அண்ணே ஏதோ லெட்டர் எழுதி இருக்குண்ணே. லெட்டரா? ஏண்டா உண்மையான போஸ்ட் பாக்ஸ் நினைச்சு எவனும் லெட்டர் போட்டு போயிட்டானா? எங்க படி? அன்புள்ள அருமை நாயசேகருக்கு உன் பிரியமுள்ள மாமி எழுதி கொள்வது. நன்றியில் நீ நாயாகவே மாறிவிட்டாய். என் ஜிமிக்கியை பத்திரமாக பார்த்து கொண்டதற்கு பைரவ கோவிலில் உன் பெயரில் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் வைத்திருக்கிறேன். உன் கூட்டாளிகள் எல்லோரும் திருப்தியாக சாப்பிடவும். பணத்தை பத்தி எதுவும் போட்டிருக்கான்னு பாடுறா. இது பாக்குறேன்.
பணம் வைக்கல, கவலைப்படாத தம்பி. ஆ. நல்ல பழம் வச்சிருக்க. பணமா? அதை யாரு கேட்டது? என்னடா அது? அப்ப பணம் எங்க? அவ்வளவுதான். அடி பாவி சிரிக்கி, கடைசியில இந்த மாமி பழத்தை வச்சு ஏமாத்திட்டு போயிட்டாளே. ஹலோ ஹலோ, யோ, நான் என்ன போனை போட்டேன், திரும்ப ஹலோங்கிற? ஒழுங்கா தானே போயிட்டு இருந்துச்சு. சொல்லு. அந்த மாமா கரெக்டா பேசிட்டு இருந்தான். அப்புறம் என்னடா மாமி ஊரே பொங்கல் புளியதெல்லாம் அவங்க கேட்டுட்டு இந்த கையில நாயை குத்துட்டு அந்த கையில பண்ண வாங்கிட்டு வீட்டுக்கு வராம அறிவுல உனக்கு? இப்ப பாரு, அந்த மாமி வாழ்பத்தை வச்சு யாரையும் காமிச்சு போயிச்சுல்ல. ஹலோ, பிசினஸ் பண்ண சொன்னா உன்னை யாரு ரொமான்ஸ் பண்ண சொன்னது? நம்ம பண்றது என்ன பிசினஸ் ஆடா? வாய் பேசாத. இப்ப காசுக்கு என்ன பண்றது? இல்லடா, அவன் தான் அறிவுலமா பண்றான் பைத்தியக்காரன். அவங்க யூக்கில பேசிட்டு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் சைஸ்ல இருந்துட்டு என்ன சவுண்ட் விடுறான் பாத்தியாடி சுராங்கனி. மாம்சம் எவ்வளவு மரியாதை இல்லாம கேவலமா பேசுறாங்க பாத்தியா? மாம்சே, நீ தொழில ராஜா, ஆனா ஏமாறதுல ராஜாதி ராஜா. அதோ அப்படியே நான் மாமி கிட்ட உனக்கு ஒரு இது. ஹலோ, உங்க பிரச்சனை அப்புறம் வச்சுங்க, முதல்ல எங்களை செட்டில் பண்ணி அமுச்சு விடுங்க. இவன் என்னடா பழனிக்கு போல அதுக்குள்ள பஞ்சாமிரதம் கேக்குறான்? இரியா, அண்ணன் செட்டில்மெண்ட் பண்ணி தான் போவாரு. டேய், நீ என்ன ஐடியாவே கொடுக்காம அண்ணன் நிறுத்து விடுற? கவலைப்படாதனே, வழக்கம் போல கந்து வட்டி வரதராஜா கிட்ட கடன் வாங்கி செட்டில்மெண்ட் பண்ணுவோம். கந்து வெட்டிக்கு வாங்கியாடா கடத்த தொல்லை கண்டினியூ பண்றது? அண்ணே, பணம் கொடுத்துக்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. வாங்கப்பா. சேகரே, என்ன இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு போ. இந்தாயா. என்னன்னு இது? பேப்பர் கொடுப்பேன்னு பார்த்தா பண்டல தூக்கி தர்ற. கம்பெனி கார்பரேட் ஆயிடுச்சுல, லீகலா தான் பண்ணணும். போடு. அண்ணா, இதை போட்டு முடிக்கிறதுக்கு 1.5 மாசம் ஆகும்னே. அங்க உட்காந்து போடுப்பா. வானே, டெய்லி நான் நாயை தூக்குனா கர்நாடகைக்கு போறான். நின்னு யோசிச்சு நிக்கிற. வா. எம்ப்ளாய்ஸ், இந்த எமர்ஜென்சி கான்ஃபரன்ஸ் மீட்டிங் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம டாக் பிசினஸ்ல ஸ்ட்ரீட் லெவல்ல இருந்து ஸ்டேட் லெவலுக்கு. டேய் சேகர், என்னடா சட்டை போட்டிருக்க? முடி வெட்டல, தலை சீவல, எண்ணெய் தடவல, என்னடா இது கோலம்? இத பாரு, உனக்குன்னு வந்து சேர்ந்திருக்காங்க பாரு. அம்மாச்சி, யூ ஆர் ஓல்டு. இவங்க தான் என் ஃப்ரெண்டு, இதான் என் ட்ரெண்டு. ஓகே? அப்படியா? வெறும் சாம்பிராணி மட்டும் இல்ல, ஒரு நாள் இதுல இருக்கிற நெருப்பியா அவங்க தலையில கொட்ட போற பாருங்க. பைத்தியம். எம்ப்ளாய்ஸ், எஸ் பாஸ். நம்ம கம்பெனியுடைய டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தெருநாயி, வெறிநாயி, சுரிநாய் எல்லாம் கை வைக்க கூடாது. பொதுவா விஐபி, விவிஐபி இவங்க வீட்டுல வளர்க்குற நாயத்தான் நம்ம கப்புன்னு போட்டு அமுக்கணும். அவங்க வீட்டுல இருக்க அந்த நாயை கைப்பற்றி அவங்க கிட்டே திருப்பி கொடுத்து ஒரு சர்வீஸ் அமௌண்ட்டை வாங்கிடணும். இது சயின்ஸ். நம்ம கம்பெனியோட ஃபியூச்சர் பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லீகல் டீம், ஒரு மார்க்கெட்டிங் டீம், ஒரு கிரியேட்டிவ் டீம் வச்சு இந்தியா லெவல்ல மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம கம்பெனிய எக்ஸ்போஸ் பண்ண போறோம். இது எதுக்காகனா, நாய் இல்லாத வீடு இல்ல, நாய் இல்லாத நாடு இல்ல, நாய் இல்லாத உலகம் இல்ல. மொத்தத்துல நம்ம பண்ண போற பிசினஸ் ஒரு குளோபல் பிசினஸ். பெரிய வீடு, அழகான குட்டி நாய், சூப்பர். ஏண்டா இந்த நாயை பீச்ல அடிச்சமே, ஆமா, அந்த ஓனர் இங்க வருவானா? கண்டிப்பா வருவானே. எப்படி சொல்ற? நான் தான் நாயை தூக்கும் போது சீட் எழுதி கார் உள்ள போட்டு வந்தேனே. ஆமா, உனக்கு லஞ்ச் நல்லா வேலை செய்யறா. அத வந்துட்டான் பாரு. நீ தானே நாய் சேகர்? ஆமா. ஆரம்பமே அடாவடியா இருக்கு. எவ்வளவு பணம்? என்னங்க எவ்வளவு பணம்? எவ்வளவு கேட்கறது தெரியலையே. ஒரு 10,000 ரூபா கொடுங்க. இந்தா. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. டேய், என்ன நாய் தொடையில யாரோ கடிச்ச மாதிரி இருக்கு? யாரோ எல்லாம் கிடையாது, நான் தான் கடிச்சேன். நாயே நீ கடிச்சியா? அடே அப்பா, ஓ நாய் என்ன கடிக்கல, நான் ஓ நாயை கடிக்க கூடாதா? அடப்பாவி, மனுஷனை நாய் கடிச்சதுன்னா மனுஷனுக்கு ஊசி தாண்டா போடுவாங்க. யாராவது நாயை போய் கடிப்பாங்களா? எங்க என்னென்ன பெரிய பெரிய மொட்டை நாய் தான் கட்சி வாயில நோர்த்தலையும் இது வரைக்கும் ஒரு ஊத்தி கூட படத்துல தெரியுமா உனக்கு? நீங்க வேணா நாய்க்கு ஊசி போட்டுக்குங்க. அதானே
எல்லா கிறுக்கு பசங்களா இருப்பீங்களா? சார் இந்த கிறுக்கு முறுக்கெல்லாம் எங்கிட்ட பேசக்கூடாது. நாய் கடிச்சா திருப்பி கடிக்க கூடாதுன்னு எந்த சட்டத்துல சார் இருக்கு? ஏய், சட்டத்தை பத்தி என்கிட்டயே பேசுறியா? சார் சட்டத்தை யார் வேணாலும் எந்த இடத்துல சட்டப்படி பேசலாம் சார். எப்படி உங்க இஷ்டப்படி நான் பேச முடியாது சார். ஓ நான் என்ன எங்க கடிச்சு பாக்குறேன்? நீங்க பாக்குறேன் நீங்க பேசுறா பாரு. பெரிய மனுஷன் மாதிரியா பேசுறாங்க. என்ன கடிக்காம அந்த நாய் நான் கடிக்க கூடாது. நாயா இருந்தாலும் ஒரு நாயை வேணும். பயங்கரமான கோவக்காரன். நான் யார் தெரியுமா? யார் ஜட்ஜுடா. ஐயோ சச்சா. டேய், ரிட்டையர் ஆன ஜட்ஜுங்கிறதுனால நான் உன்னை சும்மா விடுறேன். ஓ ரிட்டையர்டா? அப்ப நாங்க யாரு? நாங்களும் ஜட்ஜா இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. ஜட்ஜா? எந்த கோர்ட்ல? கோர்ட்ல எல்லாம் கிடையாதுங்க. செட்டுல மாநாட மயிலாட புரோகிராம் பாத்துறீங்களா? அதுல கலா மாஸ்டர், நமிதா, இது குஷ்பு, நான் ஜட்ஜஸா இருந்தவங்க தெரியுமா? அந்த பதவியே வேணும்னு ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டோம். என்னமா பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் நாயை கடிச்சதுக்காக கூட உன்னை மன்னிச்சு விட்டுடுவேன். ஆனா நீ எல்லாம் ஜட்ஜுன்னு சொன்ன பாரு, உனக்கு இருக்குடா. பாத்துக்கிறேன்டா. பாப்பங்க பாப்பா சார் சார் நாயை கட்டிட்டு நாயம் பேசினுங்கிற